ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் கொஞ்சம் செடிகளை ரீபாட் பண்ண போகிறேன். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வகையான கொடி வகத்தை சேர்ந்த குரோட்டன்ஸுங்க. அக்லோனிமா பிளான்ட் வெரைட்டி மாதிரி தான் இதுவும். இந்த செடியை நம்ம சுவர் ஓரமாக வச்சா நிறைய வேர் பிடிச்சி ரொம்ப அழகாக வளரும். அதில் ஒரு 2 பீஸை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ரொம்ப நீளமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால கோலியஸ் பிளான்ட்லேயும் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்த ஒரு 2-3 கட்டிங்கை உடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த செடியெல்லாம் இந்த மழைக்காலத்தில் ரொம்ப ஈஸியாக துளிர் விட்டு அட்டகாசமாக வளரக்கூடியது. இந்த பேஸ்கட் பிளான்ட்டும் வெயிட் தாங்காமல் உடஞ்சி போயிடுச்சு. அதையும் இப்போ நம்ம பிடுங்கி தனியாக நட்டு வைக்கலாம். இந்த அக்லோனிமாவை கட் பண்ணி 2 பீஸாக எடுத்து நட போகிறோம். ஒரு தொட்டியில் அழகாக பட்டர்ஃப்ளை பிளான்ட் வந்திருக்குங்க. அது கூடவே தானாய் விதை விழுந்து ஒரு பச்சை மிளகாவும் ஒரு பால்சம் செடியும் வளர்ந்துருக்கு. பால்சம் செடி பூக்கள் பூத்து முடிச்சாச்சு. அதனால் அதை பிடுங்கி போட்டாச்சு. இந்த குட்டி பச்சை மிளகாய் செடியை பிடுங்கி வேறொரு தொட்டியில் நட்டு வச்சாச்சு. இந்த மழைக்கு எந்த செடி ரீபாட் பண்ணாலும் சூப்பராக வளரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.